இந்த ரம்ஜான் மாதம் வந்துட்டாலே எனக்கு ஒரே குஷி தான். இந்த நோம்பு கஞ்சிலாம் செஞ்சு சாப்பிட்லாம்ல. மற்ற நாளெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஒரு குட்டி ஸ்டோரியோட ஒரு செம்ம டேஸ்ட்டில் பக்காவான நோம்பு கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 12th முடிச்சுட்டு லீவில் இருக்கும்போது தான் ஃபஸ்ட் டைம் இதை செஞ்சேன். அப்பாவோட முஸ்லீம் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மட்டும் சேர்த்துக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் 1 பெருசு சேர்த்துட்டு கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இது மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம். பிரியாணி அளவுக்கு வதக்க தேவை, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவு சிக்கன் இல்லை மட்டன் கீமா சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சிக்கன் சேர்க்கறதுனால குக்கரில் தான் செய்யணும் அவசியம் கிடையாது, நார்மலான ஒரு பாத்திரத்தில் கூட செய்யலாம். ஆனால் சிக்கன் வந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துட போகுது. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அது வதங்கன்னு மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதாவது அந்த கலருமே மாறி இருக்காது, லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறின மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த அளவுக்கு ரெடியானா போதும். இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி போதும், அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்துட்டு கொஞ்சமாக கறி மசாலா இல்லைனா கரம் மசாலா அந்த வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் நெய்யில் வந்து பட்டை கிராம்பு போட்டோம் இல்லையா, அப்போவே வந்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்கணும், அது சொல்ல மறந்துட்டேன். இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதும் நான் 1 கப் பச்சரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். பச்சரிசி சேர்க்கலாம், அப்படி இல்லைனா அந்த சீரக சாமா வந்துட்டு இந்த உடசல் மாதிரி இருக்கும்ல, அது கூட சேர்க்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். 6 கப் தண்ணி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சிருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ் தான், அது மட்டும் சேர்த்துட்டு அது கூடவே அதுக்கு 1/4 கப் அளவு பருப்பு ஊற வச்சிருந்தேன், பாசி பருப்பு, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. இன்னும் 1 மட்டும் சேர்க்கணும், அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே மூடி போட்டு வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு 7-8 விசில் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே நல்லா திக்கான தேங்காய் பால் 1 கப் சேர்த்துட்டு கடைசியாக சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல். இதுக்கப்புறம் வந்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு நாள் செஞ்சு பாருங்க. உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட யோசிப்பாங்க, என்னதான் அப்படி சமைக்கிறாங்க, இவ்வளோ வாசனையாக வருது அப்படின்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். நான் 12th படிக்கும் போது பண்ண ஃபர்ஸ்ட் ட்ரைலே பர்ஃபெக்டாக வந்த ரெசிபி இது. கண்டிப்பாக உங்களுக்கும் பக்காவாக வரும். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த ரம்ஜான் மாசத்துல ஈவினிங் ஆகிட்டா போதும், வாலியோட வீட்டுக்கு வந்துடும். நான் அடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பிரியாணிக்கு தான் வெயிட்டிங். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.